வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கேசஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஆல் சஃபரிங் இன் பிரேக்கப். அதாவது என்னோட இதில், அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்மில், அதுக்கப்புறம் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே என் டிஎம் பாருங்கன்னு சொல்கிறீங்க. எல்லாருமே 6-7 பேராகிராஃப் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, கிட்டத்தட்ட எனக்கு மெசேஜ் பண்ணது ஒரு 500 பேர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் மெசேஜையும் என்னால் படித்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனை தான். திருப்பி சொன்னதே தான் எல்லோரும் வேறு மாதிரி சொல்கிறீங்க. நானும் ஒரே சொல்யூஷன் தான் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக இந்த ஒரு வீடியோவில் 4 கேஸை நான் பிரிக்க போகிறேன். இந்த 4 கேஸில் எந்த கேஸில் உங்களோட பிரேக்கப் இருக்கோ அந்த கேஸோடு நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதை தாண்டி எனக்கு எக்ஸப்ஷனலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் வேறு வழி பண்ணுறேன். ஓகே, ப்ரொசீட். முதல் விஷயம், சீட்டிங் ஆர் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறது. நீங்கள் சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டீங்கனாலும் எதுவுமே பண்ண முடியாது. என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு ஃபாலோவர் வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு ஒழுங்காக லவ் கேர் அஃபெக்ஷன் தரல. இத்தனைக்கும் அது ஒரு பெரிய லவ், அதாவது ஒரு 5-6 வருஷம் நான் நினைக்கிறேன். இந்த பையன் கேர் தரலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட போயிட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எனக்கு சேர்த்து வைங்கன்றாங்க. ஓகே, இவங்க ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க, சீட்டிங் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் எவன் வந்து பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவ்வளோ நல்ல மனுஷன் வந்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, அப்படி ஏற்றுக்கிறதுனாலும் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு 2-3 வருஷம் அவங்க நம்ம கூடயே இருந்து நம்ம எல்லா ட்ரஸ்ட்டையும் கொடுத்தா மட்டும்தான் அதை ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி கேஸ் நிறைய என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றே தான், காலில் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. ஓகே, மன்னிப்பு கேட்டு திருப்பி நோ கான்டாக்ட் போங்க. நடக்கிறது நடக்கும், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதே தான். ஓகே, இது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு பையன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், பட் பேசிட்டேன், அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டீங்கனாலே ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி நொறுங்கி போயிடும். ஓகே, இதை நீங்கள் ஒட்டுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு நல்ல சாரி கேட்டுட்டு நோ கான்டாக்ட் போங்க. அவங்கள்ட்ட பேசாமல் இருங்க. அவங்க வந்தாங்கன்னா உங்களுது. ஏன்னா இதோட சான்சஸ் வந்துட்டு ஒரு 70-30 தான். 30% தான் அவங்க திருப்பி வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸ்டில் டாக்கிங் பட் அஸ் அ ஃப்ரெண்ட் ஆர் ஆஸ்கிங் யூ டு பி எ ஃப்ரெண்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் ஆஃப் சினாரியோ. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்குமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி நம்ம ஒரு பொண்ணுக்கு நம்மள்ட்ட லவ் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பேசியிருப்பாங்க. நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெண்டாக பழகலான்ருவாங்க. இது பையனுக்கும் நடந்திருக்கும், பொண்ணுக்கும் நடந்திருக்கும், இல்லை லவ் பண்ணுற பொண்ணுங்களோடய நடந்திருக்கும். லவ் பண்ணிவிட்டு இல்லை இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்கலாம். சில பசங்க என்ன பண்ணிடுவாங்க, சில பொண்ணுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனே அக்ரி பண்ணிடுவாங்க. அதுக்கு ஓகே, இவன் நம்ம கூட பேசினா போதும். நான் கேட்குறேன், உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன், பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு பையனோட ஓடிடுச்சு, இல்லை அப்படின்னா வேற ஒரு பொண்ணோட ஓட்டிட்டாங்க அந்த பையன், என்ன பண்ணுவீங்க? வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? நீங்கள் யார் கேட்குறதுக்கு? ஃப்ரெண்டாக தானே இருக்க, நீ எப்படி கேட்க முடியும்? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நீங்களே அவங்க ஒரு இடம் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ஒரு குடிலில் போய் தங்கிட்டு இருக்கீங்க. அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? எப்படி உங்கள் பேச்சை கேட்பாங்க? எப்படி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன ஓகே உதயநிதி ஸ்டாலினா? ஓகே, தயவு செஞ்சு லவ்வர் ஃப்ரெண்டாக இருக்க சொன்னாங்கன்னா போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. போடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க. நான் ஏன் 2 சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு இது மாதிரி சொல்கிறீங்க, இது மாதிரி நான் வந்துட்டு பசங்களுக்கு மட்டும் தான் பேசுகிறேன், இல்லை பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் பேசுகிறேன். அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருக்குமே நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒருமை பன்மையெல்லாம் பார்த்து எடை போட வேணானே. சரி, இதுக்கு சொல்யூஷன் என்ன? சப்போஸ் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியாலஜி சொல்கிறேன். என்னென்னு வச்சுக்கோங்களேன், லவ்வில் யார் பிரேக்கப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் பவரும் போயிடும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு இப்போ இன்கேஸ் நான் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபுல் பவர் வந்துடும். நான் சொல்கிறத அந்த பொண்ணு கேட்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிடுச்சுன்னா அந்த பொண்ணு சொல்கிறத நான் கேட்பேன். ஓகே, யார் பிரேக்கப் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட அந்த பவர் இருக்கும். நம்மளோட வேலை அந்த பவரை பிடுங்கிட்டோனாலே போதும், நம்ம நினச்ச மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை மாற்றிக்கலாம். இது ஒரு கேவலமான ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக் தான். பட் ஸ்டில் நான் இதை ஏன் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்தளவுக்கு அந்த பார்ட்னர் தேவைன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொன்னால் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசலாம், இல்லை கிளம்பு, நான் வேறு பொண்ணை பார்த்துக்கிறேன், இல்லை நான் வேறு பையனை பார்த்துக்கிறேன், இப்படின்னு மட்டும் சொல்லுங்கள்.
ஓகே, நீங்கள் சொல்கிறதுல துளி கூட பயமே இருக்கக்கூடாது. இவன் நிஜமாலே போடுவானான்ற அளவுக்கு நீங்கள் ஒரு டைலாக் சொல்லணும். இதை சொல்கிறத பார்த்து அவனே மிரண்டுடணும். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், டெய்லி வந்து கெஞ்சுவான், என்ன பண்ணாலும் வாங்கிப்பான், இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு இருக்கும். ஓகே, இது வந்துட்டு எப்போனா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா. இன்னொரு கேஸ் சொல்கிறேன், என்ன மாதிரி அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான். ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ கான்டாக்ட் போங்க. ஓகே, இம்மீடியட்டாக, அதாவது பேசாமல். திருப்பி அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்கல்ல, அப்போ சொல்லிடுங்க. இல்லை திருப்பி இதே டைலாக் தான், நம்ம ஃப்ரெண்டாக பழகிற மாதிரி இருந்தால் பழக வேணாம், லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசலாம், இல்லை கிளம்பிடலாம், இல்லை நான் வேறு பொண்ணை பார்த்துக்கிறேன், இந்த வேறு பொண்ணை பார்த்துக்கிறேன், இல்லை அப்படின்னா என்ன உன்னை விட எனக்கு வேறு பொண்ணு பெட்டராக கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் டைலாக் த்ரோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சப்கான்ஷியஸாக உங்களுக்கு தெரிவிக்கிறீங்க, ஐ கேன் புல் அ பெட்டர் கேர்ள் தென் யூ, ஐ கேன் புல் அ பெட்டர் காய் தென் யூ. அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது தே வில் கன்வின்ஸ். ஓகே, இதை சொல்லிட்டு உடனே மாறுவாங்களான்னு கேட்டால் உடனே மாற மாட்டாங்க. திருப்பி நீங்கள் நோ கான்டாக்ட் தான் போகணும். இந்த நோ கான்டாக்ட் அப்படின்றது மாற போகிறதில்ல, 2-3 டைலாக்ஸ் ஒன்று தான் மாற போகுது. ஓகே, நோ கான்டாக்ட் போங்க. இது நீங்கள் மோஸ்ட்லி உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்டாக பழக ரெடியாக இருக்காங்க அப்படின்னா தே வில் கம் பேக். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்டாக இருக்க ரெடியாக இருக்காங்க, உங்களை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கலனாலே யூ ஸ்டில் ஹாவ் த சான்ஸ். உங்கள் மேலே இருக்கிற அந்த மதிப்புனால தான் அதை சொல்கிறாங்க. ஓகே, அந்த மதிப்பை நீங்கள் ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி பட்டிட்டிங்கிறீங்க பண்ணிட்டீங்கனாலே போதும், அழகாக திருப்பி லவ்க்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். கேஸ் நம்பர் 3, எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணிட்டாங்க, பார்க்குறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க. கைஸ், ஐ எம் சாரி டு சே திஸ், இந்த மாதிரி உங்களை வந்துட்டு பார்க்கவே கூடாது, பிளாக் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் டன். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இதுதான் உண்மை. ஓகே, ஏன்னா என்னோட கேஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு நான் வந்துட்டு லவ் பண்ண பொண்ணு வந்துட்டு என்னை எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் நிறைய பண்ணிட்டேன், லைக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பீக்கில் கொண்டு போய் நிறுத்திட்டேன். பட் ஸ்டில் அவங்க வரல. ஏன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணான்ற அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க, என்னை பார்க்கக்கூடாத அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஓகே, இது அவங்க ப்ரைவசியை பாதிக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஜஸ்ட் இமேஜின், லைக் உங்களை கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் உங்களை பார்க்கறதுலேருந்து உங்கள்கிட்ட பேசுறதுலேருந்து எல்லாத்தையும் தடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் டன். ஓகே, இது ஃபேக்ட்டு தான். ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் கேட்டாலும் சரி, திஸ் இஸ் த ஃபேக்ட். இப்படி இருந்துச்சுன்னா வேறு எதுக்கும் போய் காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, மூவ் ஆன் ஆகிடுங்க. ஓகே, 99% அவங்க வரமாட்டாங்க, ஏதோ 1% சான்ஸ் இருக்குது. ஓகே, உங்களை திருப்பி சொசைட்டியே வேலிடேட் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் அவங்க வரதுக்கான அந்த 1% சான்ஸ் இருக்கும், அதுவும் 1% தான். ஓகே, அதுக்கு நீங்கள் போயிட்டு என்கிட்ட யார்கிட்டையுமே நீங்கள் போயிட்டு காசு செலவு பண்ண வேணாம். ஓகே, விட்டுருங்க அதை அப்படியே, அவ்வளோதான். என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, நானும் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இருக்கிறதுலையே ஒரு மகா மட்டமான கேட்டகரின்னா நான் இதான் சொல்லுவேன். ஓகே, மித்த 3 கேட்டகரி கூட எனக்கு ஏதோ பரவாயில்ல, பட் கெஞ்சுறது தான் எனக்கு. கைஸ், திருப்பி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது நான் வந்துட்டு ஸ்பேஸ் தர்றது தான் சொல்யூஷன்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துட்டு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் கீழே கமெண்ட் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தா மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவா, ஸ்பேஸ் கொடுத்தா இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு வந்து என்னைய மார்க் பண்ணிருக்கானுங்க. அப்படி சொல்கிறவங்களுக்குலாம் போய் கெஞ்சு போய் பிச்சை எடு, வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ஸ்டே அலோன், இஃப் யூ ஆர் நாட் சேஃப் இன் யுவர் ஓன் பாடி, அதை நீ அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா எந்த பொண்ணும் சரி எந்த பையனும் சரி உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஓகே, நீ அழுதுகிட்டே இருக்கிற ஒரு பையன்கிட்டயோ அழுதுகிட்டே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்டயோ வாழ்வியா? நீ வாழ்வியா? வாழ மாட்டீல. அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். கஷ்டப்பட்டுக்கிட்டு சொஃபகேட் ஆகிட்டு இந்த மாதிரி யாராச்சும் பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கணிசனை வேணால் காட்டுவாங்க, யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ ஏன் அதை ஹார்ஷாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட டிஎம்ஸில் வந்து சில கேர்ள்ஸ் கேட்குறீங்க, எப்படின்னா 5 நாள் நோ கான்டாக்ட் போகிறாங்க, 6வது நாள் போயிட்டு அவங்களே எப்படி இருக்குன்னு கேட்டுறாங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஓகே, நீங்கள் ரிசல்ட் கிடைக்கணுன்றதை தாண்டி உங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தால் தானே இதை பண்ண முடியும். ஓகே, நீங்கள் உங்களை மதிக்கலைங்க, அதனால தான் நீங்கள் போய் கெஞ்சுறீங்க. ஓகே, உங்களோட பாடியை மதிக்கலை, உங்களோட மனசை நீங்கள் மதிக்கலை. ஓகே, உள்ளே இருக்கிற குரங்கு 1000 சொல்லும், மதிக்காமல் போய் ஏன் கெஞ்சுறீங்க? முதல்ல கெஞ்சுறதை நிப்பாட்டிடுங்க, கெஞ்சவே வேணாம். ஓகே, நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருந்தேன்னா ஐம் சாரி, பட் திஸ் இஸ் த ஃபேக்ட். எனக்கு பாவமாக இருக்குது அதெல்லாம் பசங்களை பார்க்கும்போது.
கெஞ்சாதீங்க. கெஞ்சுறது இட்ஸ் நெவர் பீன் அ சொல்யூஷன். ஓகே, அந்த அந்த டைமில், அந்த நடுராத்திரி டைமில் உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஐ அண்டர்ஸ்டுட் தட். அழுங்க, நல்லா வாயை திறந்து அழுங்க. ஓகே, பிரேக்கப் நடந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே டு க்ரை, பட் இட் இஸ் நாட் ஓகே டு பெக். இப்படி பெக் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு 2 பிளாட்ஃபார்மில் பிளாக் பண்ணிடுங்க. ஓகே, பிளாட்ஃபார்ம்னு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாத்வே மட்டும் விட்டுட்டு எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிடுங்க. லைக் இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணிடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிடுங்க. ஓகே, 2 பிளாட்ஃபார்ம்னு சொன்னேன், ஒரு பிளாட்ஃபார்ம் கூட வச்சுக்கோங்க. ஒரு இதில் பிளாக் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகே, அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணியிருந்தா அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு வெளில வந்துருங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கூட ஒருத்தன் கெஞ்சிட்டு இருந்தான், திடீர்னு அவன் பிளாக் பண்ணிட்டு போயிட்டானேன்னு ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் நோ கான்டாக்ட் போங்க, அவங்க வருவாங்க. இவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நோ கான்டாக்ட் போகணும். கெஞ்சிட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக நோ கான்டாக்ட் போயிடுங்க. பிளாக் பண்ணிட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. அப்புறம் சீட்டு ட்ரஸ்ட் இஷ்யூனா நார்மலாக நோ கான்டாக்ட் போங்க, ஒரு தடவை சாரி சொல்லிட்டு அப்பயும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க. இதுதான் இந்த 4 கேஸு. அடுத்தது கேட்குற ஒரு காமனான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரே ஒர்க் பிளேஸில் இருந்தால் என்ன பண்ணுறது? நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்துட்டு லைக் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் என்ன பண்ணுறது? டிக்னிட்டியோடு நடந்துக்கோங்க. சிம்பிள். அதாவது ஒர்க் ரிலேட்டடாக பேசுகிறதுனா பேசுங்க, இல்லாட்டி பேசாதீங்க. கண்டு கூட கதைங்க, மதிக்க கூட மதிக்காதீங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த நோ கான்டாக்ட் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதாவது இப்போ இருக்கிற இவன் உன்ன மாதிரி இல்லை, இவன் நம்மளோட பெட்டர் ஆகிட்டான். ஓகே, இப்போது இவனுக்கு இது அதிகமாகிடுச்சு, மவுஸ் அதிகமாகிடுச்சு. ஓகே, வி கோனா மிஸ் ஹிம், வி கோனா மிஸ் ஹர். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு உங்கள் பார்ட்னரை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, நீங்கள் அவங்க இல்லைன்னா உங்கள் லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்களோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அது இதுன்னு பண்ணுங்கள். பொண்ணுங்களாக இருந்தீங்களா நீங்களும் உங்கள் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அப்புறம் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் வெளில சுற்றுறது, சோஷியலாக வச்சுக்கோங்க. உங்களை எல்லா விதத்துலையுமே யூ ஹாவ் டு ஷோ தட் யூ ஹவ் பீன் பெட்டர். ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி நேச்சுரல். நோ கான்டாக்ட் பண்ண ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு எதுவும் பண்ணாதீங்க. செகண்ட் வீக்லேருந்து இதெல்லாம் ஆரம்பிங்க. ஏன் நான் செகண்ட் வீக்லேருந்து சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வீக்கே நீங்கள் பண்ணிங்கன்னா என் வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிடும். என் வீடியோ இல்லை, ஏதாவது வீடியோ பார்த்து தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகே, எல்லாருக்குமே இப்போ இதெல்லாம் தெரியுது. ஸோ நம்ம அதை மைல்டாக பண்ணணும், செட்டில்டாக பண்ணணும். ஓகே, ரொம்ப போட்டுறாதீங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுங்க. ஓகே, வீக் 1 போட வேணாம், வீக் 2 போடுங்க, வீக் 3 கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அப்படியே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்தால் எப்படி பேசணும், இதெல்லாம் வந்துட்டு நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது கெட்டிங் பேக் யுவர் எக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தட் இஸ் மை ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, ஓல்டஸ்ட்டுன்னு நீங்கள் போயிட்டு அழுத்துனீங்கனாலே அது வந்துடும். அந்த வீடியோவில் நடுவில் எங்கேயோ சொல்லியிருப்பேன். ஸோ அந்த திங் மட்டும் பார்த்துக்கோங்க. வேணும்னா லைக் அவங்க திருப்பி காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அவங்க வந்துட்டு ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பேசுகிறாங்களா, அதோட ஒரு 10-20% கம்மியாக பேசுங்க. ஓகே, அவ்வளோதான். அவங்கள விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் லெவல் கம்மியாக காமிச்சாலே போதும். வீடியோ கொஞ்சம் கம்மி தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை தாண்டி நான் இப்போ மனதளவில் நல்லா இல்லை, ஐ வுட் லைக் டு சேஞ்ச், நான் இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, லைக் நான் ரொம்ப இன்செக்யூராக இருக்கேன், டாக்ஸிக்காக இருக்கேன், என்னோட இன்டர்னல் மைண்ட் செட்டே சரியில்லை, ஐ வுட் லைக் டு சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னோட ப்ரோக்ராமை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நான் சோல் ரீசெட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறேன் Jan 12 அப்போ. ஸோ அதில் ஏற்கனவே 20 ஸ்லாட்ஸ் தான் இருந்துச்சு, 10 ஸ்லாட் ஃபில் ஆகிடுச்சு, வெறும் 10 ஸ்லாட் தான் பாக்கி இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ஜீம் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு கேஸ் சொல்ல மறந்துட்டேன். என்ன கேஸ் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணும் பையனும் வேற ஒருத்தவங்களோட போயிட்டாங்க. ஓகே, இதில் 2 செனாரியோ இருக்குது. இப்போது நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணும் பையனும் அவங்களோட பழைய எக்ஸோட போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் முன்னாடி லவ் பண்ண எக்ஸோட போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்களோட எக்ஸோட மெமரிஸ் அவங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். ஸோ அதனால கூட அவங்க திரும்பி போயிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கோ இன் நோ கான்டாக்ட். வேறு எந்த வழியும் கிடையாது.
ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் பண்ண இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். இல்லை புதுசாக வேற ஒரு பையன் கொத்திட்டு போயிட்டான், இல்லை புதுசாக வேற ஒரு பொண்ணு கொத்திட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதே தான். ஓகே, நோ கான்டாக்ட், நீங்கள் டேரெக்டாக போயிடுங்க. போயிட்டு அவங்க வந்துட்டு உங்கள் மேலே இருக்கிற தாக்கத்தை அதிகமாக ஃபீல் பண்ணாங்கனாலே வந்துடுவாங்க. தாக்கன்றதை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூட இருக்கிற லவ் மெமரிஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா வந்துடுவாங்க. ஓகே, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இப்படி உங்கள்கிட்டேருந்து ஒரு பொண்ணை திருடிட்டு போயிட்டான், இல்லை ஒரு பையனை திருடிட்டு போயிட்டாங்க. ஓகே, அந்த பொண்ணு நிஜமாக உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்குறேன். இட் 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 வில் நெவர் ஒர்க் ஆக்சுவலி. நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டேன், யூ கேன் டூ தட். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், ஓகே, அது நல்லது கிடையாது. உங்களோட ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ சீட் பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, வேற ஒரு பொண்ணு பையனுக்காக அப்படின்னா த்ரோ தெம், வேணாம். ஓகே, உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஃபோன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஆக்சுவலி சில், உங்களால் லைஃப்பில் நிறையா பண்ண முடியும். ஓகே, சும்மா சும்மா இதுக்கெலாம் போயிட்டு ஃபீல் பண்ணிருக்காதீங்க. ஓகே, சீட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ கேவலமானவங்க தான் இருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான். லவ் யூ கைஸ்.